Let us continue nitrogen family. In the nitrogen family நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட்ஸ் உடைய physical state நார்மல் கண்டிஷன்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்து இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் உடைய கேட்டினேஷன் பவர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கேட்டினேஷன் என்ன? அதாவது சேம் ஆட்டம்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயினே போச்சுன்னா அத கேட்டினேஷன் என்று சொல்லுவோம். கேட்டினேஷன் என்ன அர்த்தம்னா சிமிலர் ஆட்டம்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயினே போச்சுனாக்கா அது கேட்டினேஷன் என்று சொல்லுவோம். இப்போ பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா, இப்போ பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ்ல pH3 இருக்கு, P2H4 இருக்கு. pH3க்கு பேர் என்ன சொல்றேன்னா பாஸ்பைன், P2H4க்கு என்ன பேர் சொல்றேன்னா டைபாஸ்பைன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு. 2 பாஸ்பரஸ் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ சிமிலர் ஆட்டம்ஸ் லிங்க் ஆயிருக்குது இல்ல, இது போல சிமிலர் ஆட்டம்ஸ் லிங்க் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டினேஷன் என்று நம்ம சொல்றோம். இப்போ இந்த கேட்டினேஷன் டெண்டன்சி எப்படி இருக்கும் என்றதை பார்க்கலாம். இப்போ பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இப்படி டவுன் த குரூப் போனீங்கன்னா, இப்படி டவுன் த குரூப் போனா என்ன ஆகுதுன்னா சைஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால பாண்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுறதுனால கேட்டினேஷன் டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ எங்க இருந்து பார்க்கும்போது பாஸ்பரஸ்ல இருந்து பார்க்கணும். இப்போ இந்த பாஸ்பரஸ்க்கு மேல என்ன இருக்குதுன்னா நைட்ரஜன். இந்த சைஸ் பிரகாரம் பாண்ட் ஸ்ட்ரென்த் பிரகாரம் பாத்தீங்கன்னா கேட்டினேஷன் யாருக்கு ஹையஸ்டா இருக்குன்னா நைட்ரஜன் தான் ஹையஸ்டா இருக்கணும். ஆனா இந்த குரூப்ல யாருக்கு ஹையஸ்டா இருக்குதுன்னாக்கா பாஸ்பரஸ்க்கு தான் கேட்டினேஷன் பவர் ஹையஸ்டா இருக்கு. நைட்ரஜனுக்கு கேட்டினேஷன் பவர் வந்து பாஸ்பரஸை விட கம்மியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நைட்ரஜன்ல அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியால நைட்ரஜன் ஒரே ஒரு நைட்ரஜன். இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா 2 நைட்ரஜன் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா NH. இங்க நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நைட்ரஜன் கிட்டயும் என்ன இருக்குதுன்னா லோன் பேர். இந்த லோன் பேர்ஸ்க்கு இடையில என்ன நடக்கும்னா ரிப்பல்ஷன் நடக்கும். அதாவது லோன் பேர் ரிப்பல்ஷன். இந்த லோன் பேர் ரிப்பல்ஷனால இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுதுன்னா கம்மியாகும். அதனால இதுக்கு கேட்டினேஷன் பவர் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில கேட்டினேஷன் பவர் டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா பாஸ்பரஸ்ல இருந்து என்ன ஆகுது, டவுன் த குரூப் வந்து கேட்டினேஷன் பவர் டிக்ரீஸ் ஆகுது. பாஸ்பரஸ் ஹையஸ்டா இருக்குது, நைட்ரஜனுக்கு பாஸ்பரஸை விட கம்மியா இருக்குது. எக்ஸப்ஷனல் கேஸா இருக்குது. ஏன்னு பார்த்தா இந்த நைட்ரஜன் கிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர்னால இந்த லோன் பேருக்கும் இந்த லோன் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன், அந்த ரிப்பல்ஷன்னால இதுக்கு கேட்டினேஷன் பவர் எப்படி இருக்குதுன்னா பாஸ்பரஸை விட கம்மியா இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் சயனைடுக்கு ஃபார்முலா என்னன்னா Cl-. இப்போ இந்த சயனைட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு பதிலா பாஸ்பரஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னா Cp-. இப்படி வரும். இப்ப எங்க என்ன பண்ணிருக்கோம்னா சயனைடு எடுத்துக்கணும். சயனைடுக்கு ஃபார்முலா Cn-. இந்த Cn-ல கார்பன் நைட்ரஜன் இருக்குது. இந்த கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது குரூப் நம்பர் 4A. நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா குரூப் நம்பர் 5A. இப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்குன்னா கார்பன் கிட்ட இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ்னால அடிஷனல் 1 எலக்ட்ரான்.
இப்போ கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் பாசிபிலிட்டி வரும். சைனைடு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நைட்ரஜன் பதிலா என்ன கொடுத்துருக்குன்னா பாஸ்பரஸ் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன எழுதியிருக்கோம்னா சிபி மைனஸ் எழுதியிருக்கோம். இந்த சிபி மைனஸ் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சைனைடு போலதான். ஏன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ஒரே குரூப் தானே. சரி, சைனைடு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ட்டு தெரியும். சிபி மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா என்ன பார்த்தா இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகல. இது எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. ஏன் இது எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது? இது கிடையாது. இந்த மாதிரி ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. இந்த ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனா இந்த ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. ஏன் பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி அதிகம் பாஸ்பரஸ் விட. சோ நைட்ரஜன் மல்டிபிள் பாண்ட ஃபார்ம் பண்ணிட்டு சைனைடு கொடுக்குது. பாஸ்பரஸ் இந்த இடத்துல மல்டிபிள் பாண்ட ஃபார்ம் பண்ண முடியல, அதனால சிபி மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகல. அதாவது இங்க என்ன சொல்றேன்னா பாஸ்பரஸ்க்கு பை பாண்ட் ஃபார்மேஷன் டெண்டன்சி கம்மி, பாஸ்பரஸ்க்கு பை பாண்ட ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்குது. அதனால பாஸ்பரஸ் வந்து இங்க மல்டிபிள் பாண்ட ஃபார்ம் பண்ணல, அதனால இந்த சிபி மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆகல என்று நம்ம சொல்றோம். இதுல இருந்து இந்த கன்க்ளூஷன் வரலாமா? பாஸ்பரஸ் வந்து பை பாண்ட ஃபார்ம் பண்ணாது. அது போல ஒரு கன்க்ளூஷன் வரலாமா? பாஸ்பரஸ் வந்து பை பாண்ட ஃபார்ம் பண்ணாது, பாஸ்பரஸ் வந்து மல்டிபிள் பாண்ட ஃபார்ம் பண்ணாது, அப்படி ஒரு கன்க்ளூஷன் வரலாமா? வரக்கூடாது. பாஸ்பரஸும் பை பாண்ட ஃபார்ம் பண்ணுது. என்னன்னா இந்த இடத்துல பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சிபி மைனஸ் என்ற இடத்துல பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதே போல எலிமெண்டல் ஃபார்ம்லயும் பாஸ்பரஸ் பை பாண்ட ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து பாஸ்பரஸ் வந்து பை பாண்ட ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லிட முடியாது. பாஸ்பரஸும் பை பாண்ட ஃபார்ம் பண்ணுது. பாஸ்பரஸும் மல்டிபிள் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணல, இந்த இடத்துல இது மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகல. இதுல இருந்து என்ன சொல்லலாம்? பாஸ்பரஸ்க்கு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி நைட்ரஜனை விட கம்மி, அப்படி வேணா சொல்லலாம். சரி, அடுத்து வந்து இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் என்ன, ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்ன, என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இது காமிக்கும் நம்ம பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இது கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸை பார்க்க போறோம். நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்கும்ட்டு பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா NS2 NP3 இந்த நைட்ரஜன் ஃபேமிலி. அப்போ இது ஆக்டெட் அட்டைன் பண்ணனும்னா, இதுக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது? இன்னும் 3 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அப்போ இது 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா, அப்ப என்ன காமிக்கணும்? என்ன ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்கணும்? 3-. ஃபார் எக்ஸாம்பிள் N வந்து 3- காமிக்குது. N வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 3- காமிச்சுச்சுன்னா அதுக்கு என்ன நேம்னா நைட்ரைட். அது போல பாஸ்பரஸ் 3- காமிக்குது, அதுக்கு வந்து என்ன சொல்றேன்னா பாஸ்பைன். ஆர்சனிக் 3- ஆக்சிடேஷன் நம்பரை காமிச்சுச்சுன்னா அதனுடைய நேம் வந்து Rc9. ஆன்டிமனி 3- ஆக்சிடேஷன் நம்பர் காமிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து Stb9. அடுத்து பிஸ்மத் 3- காமிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா பிஸ்முத்தைன். இப்படி சொல்றேன். சோ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா -3 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்குது. ஏன்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிச்சுன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வருது. அதனால அப்படி -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா இது போல பேர் வைக்கிறோம். சரி, டவுன் த குரூப் -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்ப டவுன் த குரூப்
-3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டினுடைய ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த நைட்ரஜன் குரூப் எலிமெண்ட்ஸ் காமிக்கக்கூடிய ஜெனரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -3 அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து வேற என்ன ஆக்சிடேஷன் நம்பர் இது காமிக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ NS2 NP3 இருக்குது. இந்த NSல பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. NPல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சோ NSல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, NPல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதுகிட்ட 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் நார்மல் கோவலன்ட் பாண்டிங் போதும். நார்மல் கோவலன்ட் பாண்டிங் ஓவர்லாப்பிங் போதும். அப்போ என்ன பண்ணுன்னா இது வந்து 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸா மாறணும். அப்போ இந்த எலக்ட்ரான் பேர் வந்து லோன் பேரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NCl3 எடுத்துக்கலாம். NCl3 இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் பேர் வந்து லோன் பேர். NF3 எடுத்துக்கலாம். இப்போ இங்க லோன் பேர். இப்போ இந்த NF3ல பாத்தீங்கன்னா ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரஜனை விட அதிகம். அப்போ யாருக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்? நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும்? +3. சோ NF3ல நைட்ரஜன் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +3. அது போல மற்ற எலிமெண்ட்ஸ் பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கும். எப்போ இதை விட ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸோட பாண்டிங்க்கு போகும்போது இதுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வருது. அதனால இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்குதுன்னு சொல்றோம். சரி, அடுத்து நைட்ரஜனை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுகிட்ட ND இருக்கு. நைட்ரஜனுக்கு மட்டும் ND இருக்காது. அதர் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ND இருக்கும். NDல பாத்தீங்கன்னா 5 வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ். அப்போ இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட் பாசிபிள். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இந்த பேர்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அன்பேரிங்கா மாறி ஒரு எலக்ட்ரான் NDக்கு வருது. சோ இப்போ வந்து இந்த NS இல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த NPல பாத்தீங்கன்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. NDல பாத்தீங்கன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் வருது. ND. இப்போ பாருங்க இங்க 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் நார்மல் கோவலன்ட் பாண்டிங் போறதா வச்சுக்கணும். அப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா PCl5. பாஸ்பரஸ் கிட்ட இப்போ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் குளோரினோட கோவலன்ட் பாண்டிங்க்கு போயிருக்கு. இங்க குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் பாஸ்பரஸ் விட. அதனால இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காணும். சோ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கும். ஈவன் நைட்ரஜன் ஆல்சோ. இந்த நைட்ரஜனுக்கு இந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட் பாசிபிலிட்டி இல்ல. ஆனா இதுக்கு +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கு. எப்படின்னா இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் நார்மல் கோவலன்ட் பாண்டிங் போகும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டரா டேட்டிவ் பாண்டிங் போகும். அப்போ வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கல. சரி, அப்போ நைட்ரஜனும் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்குது. என்னன்னா நைட்ரஜனுக்கு இந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட் பாசிபிலிட்டி இல்ல. அதனால இந்த நைட்ரஜனால இது போல 5 கோவலன்ட் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இந்த நைட்ரஜனால இது போல 5 கோவலன்ட் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ண முடியாது.
ஆனா இந்த நைட்ரஜனால என்ன பண்ண முடியும்? 4 கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். எப்படின்னா இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸும் 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் போயிடும். இந்த எலக்ட்ரான் பேர் வந்து என்ன பண்ணுன்னா கான்ட்ரிபியூட்டரா ஆக்ட் ஆகி டேட்டிவ் பாண்டிங் போகும். அப்போ இந்த நைட்ரஜனால மேக்சிமம் 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். அந்த சரௌண்டிங் ஆட்டம் இது யாரோட பாண்டிங் போகுதுன்னா ஐ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட பாண்டிங் போகும்போது என்ன ஆகும்? இது என்ன ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்கும்? +5 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும் சொல்லுங்க. சரி, இப்போ டவுன் த குரூப் +3க்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், +5க்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பிஸ்மத் எடுத்துக்கணும். இந்த பிஸ்மத் கிட்ட பாத்தீங்கன்னா 4f14 இருக்கும். இந்த 4f14 வந்து வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கும். இந்த 4f14 வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால இந்த NSல இருக்கக்கூடிய பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இப்படி அன்பேரிங்க்கு போகக்கூடிய டெண்டன்சி கம்மியா இருக்கும். அதனால என்ன நடக்கும்னா இன்னட் பேர் எஃபெக்ட் நடக்கும். இன்னட் பேர் எஃபெக்ட் நடக்குது. இன்னட் பேர் எஃபெக்ட் என்ன? இந்த 4f14 என்ன பண்ணுது? வெரி பூர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குது. அதனால நியூக்ளியஸ்க்கும் இந்த NS எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க பேர்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அன்பேரிங் அவ்வளவு சீக்கிரம் போகுமா? போகாது. ஏன்? இதுதான் நியூக்ளியஸோட நல்ல அட்ராக்ஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து டிட்டாச் ஆகி ஹையர் எனர்ஜி லெவலுக்கு எப்படி போகும்? போகாது, அவ்வளவு சீக்கிரமா போகாது. அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது அன்பேரிங்க்கு போக மாட்டேங்குதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஈஸியா போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அதனால இது எப்படி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட இன்னட் மாதிரியே இருக்குது. அதனால என்ன சொல்றேன்னா இன்னட் பேர் எஃபெக்ட் சொல்றேன். இந்த பிஸ்மத்துல இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த பிஸ்மத்க்கு எந்த ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் பாத்தீங்கன்னா +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், +5 ஸ்டெபிலிட்டி. இந்த பிஸ்மத்துல 4f14 இருக்குது. அதனால இந்த பிஸ்மத் இன்னட் பேர் எஃபெக்ட் காமிக்குது. இன்னட் பேர் எஃபெக்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் யாரு? இந்த NSல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ். அதுக்கடுத்து பிஸ்மத் +5 காமிக்குது இல்லையான்னா காமிக்குது. ஆனா எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குதுன்னா +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது, +5 இந்த பிஸ்மத்ல. சரி, இப்போ டவுன் த குரூப் இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டவுன் த குரூப் பாத்தீங்கன்னா இன்னட் பேர் எஃபெக்டினுடைய டெண்டன்சி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். டவுன் த குரூப் அப்படின்னா பிஸ்மத்துக்கு அதிகமா இருக்குது, ஆன்டிமனி கம்மியா இருக்குது, ஆர்சனிக் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்படி இந்த இன்னட் பேர் எஃபெக்ட் டெண்டன்சி டவுன் த குரூப் அதிகமாகறதுனால +3 ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் அதிகமாகுது, +5 ஸ்டெபிலிட்டி டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது அப்படி சொல்றோம். இப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் +3 ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும் +5 ஸ்டெபிலிட்டியை விட. நைட்ரஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் +3 ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது +5 ஸ்டெபிலிட்டியை விட, பிஸ்மத்தை தவிர. பிஸ்மத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு. சோ பிஸ்மத்துக்கு எப்படி இருக்குதுன்னா +3க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது, +5. ஏன்னா இன்னட் பேர் எஃபெக்ட் ப்ரிடாமினன்ட்டா இங்க இருக்கிறதுனால. சோ இன்னட் பேர் எஃபெக்ட் இங்க ப்ரிடாமினன்ட்டா இங்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பிஸ்மத்துக்கு +3 ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது +5 விட, இந்த குரூப்ல இருக்கக்கூடிய இதுக்கு மேல இருக்கக்கூடிய அதர் எலிமெண்ட்ஸ்க்கு +3க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குது, +5 விட நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்குது ஜெனரலா நம்ம பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து -3, இன்னொன்னு +3, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா +5.
இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஜெனரலா காமிக்குது இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ். அப்போ நைட்ரஜன் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா -3 காமிக்குது, +3 காமிக்குது, +5 காமிக்குது. அதே போலதான் பாஸ்பரஸ். இது மட்டும் இல்லாம அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸும் பாசிபிலிட்டில இருக்கு. என்னென்ன அதர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கலாம். நைட்ரஜன்ல பாசிபிள் ஆகக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமோனியா. அமோனியால நைட்ரஜன் வந்து என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா -3. அடுத்து N2H4 ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல நைட்ரஜன் வந்து -2. அடுத்து என்ன எடுத்துக்கலாம்னா ஹைட்ராக்சில் அமைன் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ராக்சில் அமைன் எப்படி எழுதலாம்? இங்க லோன் பேர் இங்க OH. இந்த ஹைட்ரஜன் +2 கொடுக்கலாம், ஆக்சிஜனுக்கு -2 கொடுத்துடலாம். இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன கொடுக்கணும்னா +1 கொடுக்கணும், இதுக்கு +1 கொடுக்கணும். அப்போ இந்த நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கலாம் அண்ட் யோசிச்சு பாருங்க. -1 கொடுக்கலாம். அப்போ இந்த நைட்ரஜன் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்குதுன்னா -1 காமிக்குது. அடுத்து N3H. N3Hல ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா -1/3. ஒவ்வொரு நைட்ரஜனுக்கும் ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா -1/3. N2ல பாத்தீங்கன்னா 0. அடுத்து N2O பாத்தீங்கன்னா நைட்ரஜன் +1. NOல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு +2. அடுத்து N2O3ல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு +3. N2O4 இல்லைன்னா NO2 இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு +4. நெக்ஸ்ட் N2O5 இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு என்ன வருதுன்னா +5. சோ இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்குது. நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்குது. லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா -3. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +5 நைட்ரஜன். இதே போலதான் நைட்ரஜன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அதர் எலிமெண்ட்ஸ் காமிக்கிறதுனா கிடையாது. நைட்ரஜன் மட்டும்தான் இது மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் காமிக்கும். கண்டினியூஸா -3ல இருந்து அப்படியே +5 வரைக்கும் கண்டினியூஸா காமிக்கும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. சரி, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவலன்சி. கோவலன்சின்னா என்னன்னு பார்க்கலாம். கோவலன்சின்னா என்னன்னு மீனிங்னாக்கா மேக்சிமம் எவ்வளவு கோவலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுமோ அதுதான் அந்த எலிமெண்ட் வந்து கோவலன்சி. கோவலன்சி என்ன அர்த்தம்? மேக்சிமம் எத்தனை கோவலன் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் ஒரு எலிமெண்ட், அதுதான் அந்த எலிமெண்ட்னுடைய கோவலன்சி. இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கலாம். நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 3 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்ட் ஆகும், ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பேர்ட் ஆகும் இருக்கும். இது அன்பேரிங்க்கு மட்டும் போகாது. இப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா 3 ஹைட்ரஜன்ஸோட நார்மல் கோவலன்ட் பாண்டிங் போயிடும். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கிட்ட 1 எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். அந்த ஹைட்ரஜன்ஸோட நார்மல் கோவலன்ட் பாண்டிங் போயிடும். இப்போ இந்த நைட்ரஜன் இந்த எலக்ட்ரான் பேரை வச்சுக்கின்னு இன்னொரு நார்மல் கோவலன்ட் பாண்டிங்க்கு போகாது. வேணும்னா H+ ஓட டேட்டிவ் பாண்டிங் போகும். இப்போ இந்த H+ கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால் இருக்கு, வேக்கன்ட் ஒன்னஸ் ஆர்பிட்டால் இருக்கு. இந்த நைட்ரஜன் கிட்ட இந்த லோன் பேர், இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுனா இந்த லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ அப்படி கான்ட்ரிபியூட் பண்றதுனால என்ன ஆகுது என்ன பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில டேட்டிவ் பாண்ட் கிரியேட் ஆகும். ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த ஹைட்ரஜன் கிட்ட. இப்போ இந்த டேட்டிவ் பாண்ட நார்மல் கோவலன்ட் பாண்டா கொடுக்கலாம். டேட்டிவ் பாண்ட நார்மல் கோவலன்ட் பாண்டா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இது வந்து அக்செப்டா, அதனால இது -1 கொடுங்க. ஆல்ரெடி +1 இருக்குது, நெட் சார்ஜ் பிகம்ஸ் 0.
இது வந்து டோனார், அதனால நைட்ரஜனுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா பிளஸ் சார்ஜ் கொடுக்கும். ஸோ இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல ஏதாவது பாண்டிங்க்கு போகாம எலக்ட்ரான்ஸ் இருக்குதா, ஏதாவது லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா? இல்லை. அப்படின்னா இந்த நைட்ரஜனால மேக்சிமம் எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும்னா 4 தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்? நைட்ரஜன் வந்து குரூப் நம்பர், அதாவது இதனுடைய பீரியட் வந்து செகண்ட் பீரியட்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 2s 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்படின்னா 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இதனுடைய வேலன்சி ஷெல்ல. 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா 4 பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும் மேக்ஸிமம். அதுக்கு மேல எப்படி ஃபார்ம் பண்ணும்? பண்ணாங்க. அப்போ நைட்ரஜன் வந்து மேக்ஸிமம் எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணனா 4, அதுக்கு மேல பண்ணாது. அந்த 4 எப்படி இருக்குன்னா 3 வந்து நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸா இருக்கும், 4th ஒன் வந்து டேட்டிவ் பாண்டா இருக்கும். அந்த டேட்டிவ் பாண்ட்ல நைட்ரஜன் வந்து கான்ட்ரிபியூட்டரா இருக்கும், டோனரா இருக்கும், லோன் பேர் டோனரா இருக்கும். அப்போ நைட்ரஜனுக்கு கோவலன்சி எவ்வளவுனா 4. நைட்ரஜனுக்கு வந்து கோவலன்சி எவ்வளவுனா 4ன்னு சொல்றோம். நைட்ரஜன் அதுக்கு மேல சொல்ல முடியும். நைட்ரஜனுக்கு மேக்ஸிமம் கோவலன்சி எவ்வளவுன்னு கேட்டாக்கா சரி. அப்படின்னா நைட்ரஜன் 4 கோவலன்ட் பாண்ட்ஸ்க்கு மேல காமிக்காது. ஓகே. அடுத்து இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பாஸ்பரஸினுடைய காம்பவுண்ட்ல PCl5 உங்களுக்கு தெரியும். சோ PCl5 எடுத்தாச்சு. PCl5ல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து 5 கோவலன்ட் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கும் Cl ஓட. இந்த பாஸ்பரஸினுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து குரூப் நம்பர் 5A. எல்லா 5 எலக்ட்ரான்ஸும் குளோரின் ஆட்டம்ஸோட பாண்டிங்ல இருக்குது. இப்போ இந்த PCl5ல பாஸ்பரஸ் கிட்ட லோன் பேர்ன்றது கிடையாது. இந்த PCl5ல இப்போ நான் Cl- ஆட் பண்றேன். இந்த Cl- கிட்ட பாத்தீங்கன்னா 4 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஆர்பிட்டால், ஏன்னா இது கிட்ட இருக்கக்கூடிய 3D ஆர்பிட்டால் வேக்கன்ட். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த Cl- லோன் பேரை இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டாலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. சோ பாஸ்பரஸ்க்கும் Cl- இடையில பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த Cl- வந்து என்ன பண்ணுதுன்னா பாஸ்பரஸோட பாண்டிங் போகும். என்ன பாண்டிங்னா டேட்டிவ் பாண்டிங். இந்த டேட்டிவ் பாண்டிங்க இப்போ நார்மல் கோவலன்ட் பாண்டா நம்ம மாத்தலாம். டேட்டிவ் பாண்ட் என்ன பண்றோம்னா நார்மல் கோவலன்ட் பாண்டா மாத்தலாம். அப்போ ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். Cl-க்கு +1 கொடுங்க, அப்போ -1 வந்து வேனிஷ் ஆயிடும். அடுத்து பாஸ்பரஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா -1 கொடுங்க பாஸ்பரஸ். இதுதான் PCl6-. PCl6- பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ பாருங்க பாஸ்பரஸ் எத்தனை கோவலன்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு? பாஸ்பரஸ் கிட்ட 6 கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா பாஸ்பரஸ் என்ன கோவலன்சி காமிக்கும்? 6 கோவலன்சி காமிக்கும். பாஸ்பரஸ் வந்து கோவலன்சி 6 காமிக்குது அப்படினு நம்ம சொல்றோம். அதே போலதான் இந்த ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் எல்லாம் கூட கோவலன்சி 6 காமிக்கும் என்று சொல்றோம். ஆனா நைட்ரஜன் காமிக்காது. ஏன்னா நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல d ஆர்பிட்டால்ஸ் இல்ல, அதனால நைட்ரஜன் வந்து காமிக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுதான் கோவலன்சி. நெக்ஸ்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் అంటే டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் என்ன? சேம் எலிமெண்ட் ரிடக்ஸ் ரியாக்ஷன் போணும். ஒரே எலிமெண்ட் ஆக்சிடேஷன் போணும், அதே எலிமெண்ட் ரிடக்ஷனுக்கு போணும். சேம் எலிமெண்ட் ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் போச்சுன்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் என்று சொல்றோம். சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட் எடுத்துக்கலாம்.
இந்த நைட்ரஸ் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்ரஸ் ஆசிட்ல நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் பிளஸ் இது ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா HNO3 இங்க நைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் நைட்ரிக் ஆசிட். அப்படின்னா இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்குது. அடுத்து இந்த நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ரிடக்ஷனுக்கு போகுது. ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணுதுன்னா NOல Nக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா பிளஸ் அப்படின்னா இந்த +3 வந்து +2 ஆகும் ரிடக்ஷனுக்கு. இப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க +3 +5 மாறுதுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, +3 +2 மாறுதுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1. அதனால இதை 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 2 டைம்ஸ் HNO2 இப்படி மாறுது. அப்போ 1 டைம் HNO2 இப்படி மாறுது. டோட்டலா தெரியும். ஸோ அடுத்து வந்து இதை பேலன்ஸ் பண்றோம். இதை பேலன்ஸ் பண்ணும்போது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்க 1 தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 ஹைட்ரஜன்ஸ்னால ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கும். இது போல இதை பேலன்ஸ் பண்ணி இப்போ பாருங்க இந்த நைட்ரஸ் ஆசிட் என்ன பண்ணுது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போகுது. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போயிட்டு நைட்ரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆக்சைடு போகுது. இது போல வேற என்னென்ன டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ஸ் இங்க பாசிபிலிட்டி இருக்குது இந்த நைட்ரஜன் ஃபேமிலில என்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன எடுத்துக்கிறோம்னா NO2. இந்த NO2 என்ன பண்ணுதுன்னா NO2ல நைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பிளஸ். இது ஆக்சிடேஷன் பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா HNO3 நைட்ரஜன் வந்து பிளஸ் +4 +5 மாறும். அதாவது ஆக்சிடேஷன். அடுத்து என்ன பாசிபிலிட்டினா ரிடக்ஷன். இந்த +4 ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா NO எப்படி சொல்றதுன்னா பிளஸ். ஒரு பக்கம் இது ஆக்சிடேஷன் போயிட்டு HNO3 கொடுக்குது, இன்னொரு பக்கம் இது ரிடக்ஷன் போயிட்டு NO கொடுக்குது. லெட் அஸ் பேலன்ஸ். இந்த 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ NO2 பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால இங்க வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் எதுங்க ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிட்டுதான் செக் பண்ணிக்கோங்க. இங்க 6 ஆக்சிஜன்ஸ் 1 7, இங்க 6 + 1 7 ஆக்சிஜனும் பேலன்ஸ் இருக்கு. இது போல ரிடாக்ஷன், இது போல டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இதுல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து பிளஸ். இது என்ன ஆகுதுன்னா இந்த +1 வந்து அப்படியே +5 மாறி ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பருக்கு போயிடும். ஆக்சிடேஷன் போயிடுச்சு. அடுத்து இந்த +1 வந்து லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பருக்கு போகுது, அதாவது -3 பாஸ்5. ஒரு பக்கம் லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பரா -3 மாறுது, இன்னொரு பக்கம் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் +5 மாறுது. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இன்னொரு பாத்தீங்கன்னா H3PO3. இந்த H3PO3 பாத்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போகுது. எப்படி என்று பார்க்கலாம். இங்க பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா +3, இந்த +3 ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பருக்கு மாறுது H3PO4. அடுத்து இந்த பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா லீஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பருக்கு போகுது -3. சோ இந்த H3PO3 ஒரு பக்கம் ஆக்சிடேஷன் போகுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் போகுது. அதனால இது வந்து எங்க போகுதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போகுது. இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பண்ணா ஜஸ்ட் ஹீட் பண்ணா போதும், இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போறதுக்கு ஜஸ்ட் ஹீட் பண்ணா போதும், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸ் காமிக்கிறதுனால என்ன பாசிபிலிட்டி வருதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் பாசிபிலிட்டி வருதுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட்ரைட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸை பார்க்கலாம். ஹைட்ரைட்ஸ்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்குன்னா
ஹைட்ரஜன் இருக்கணும், ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் இருக்கு, அப்புறமா இன்னொரு எலிமெண்ட் வேற ஏதாவது இருக்கலாம். இப்ப நம்ம நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்றதுனால ஹைட்ரஜன் என்றது ஒரு எலிமெண்ட், இன்னொரு எலிமெண்ட் என்னன்னா நைட்ரஜனா இருக்கலாம், பாஸ்பரஸா இருக்கலாம், ஆர்சனிக்கா இருக்கலாம். அப்போ ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லணும்னா ஜெனரல் இப்படி MH3 சொல்லணும், அடுத்து SbH3, அடுத்து BaH3. இதுக்கு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா NH3க்கு நேம் உங்களுக்கு தெரியும் அமோனியா இருக்கு, BH3 நேம் என்னன்னா பாஸ்பேட், ASH3க்கு என்ன நேம்னா ஆர்சன், SbH3க்கு பாத்தீங்கன்னா ஸ்டிபைன், BaH3க்கு பாத்தீங்கன்னா பிஸ்முத்தைல், NH3க்கு வந்து அமோனியா. இது போல ஹைட்ரைட்ஸுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஹைட்ரைட்ஸ் என்னன்னா MH3 டைப். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னா MH5 டைப். ஏன் MH5? ஏன்னா பாஸ்பரஸ்ல இருந்து அதனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா வேக்கன்ட் d ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால 5 alpha எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால என்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா MH5. ஆனா இந்த MH5 எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்ல, இந்த MH5 என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகிறது இல்லை. சரி, நைட்ரஜன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லை, ஏன்னா நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 4 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்குது. ஆனா பாஸ்பரஸனுடைய வேலன்சி ஷெல்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் pH5 எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்குது? ஏன் pH5 எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்ல? பாத்தீங்கன்னா p⁵ பாசிபிலிட்டி இருக்குதா? இல்லையே. அப்படி இருக்கும்போது pH5 எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகாது. நம்ம அப்போ ஹைட்ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா MH3 டைப் பாசிபிள், ஆனா MH5 டைப் பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ்ல ஹைட்ரைட்ஸ் எடுத்தா எந்த டைப் மட்டும் பாசிபிள்னு சொல்லணும்? MH3 மட்டும் தான் பாசிபிள்னு சொல்றோம். அந்த ஹைட்ரைட்ஸ் நம்ம எழுதிருக்கோம். இப்போ MH5 வந்து பாசிபிலிட்டி. சரி, இதை தவிர வேற ஹைட்ரைட்ஸ் இருக்குதா என்று பாத்தீங்கன்னா நைட்ரஜன் காமிக்கக்கூடிய ஹைட்ரைட் என்னன்னா N2H4. இதுக்கு பேர் ஹைட்ரசின். பாஸ்பரஸ் காமிக்கக்கூடிய